வணக்கம். நீங்க வாட்ச்மேன், மசால்ஜி, அலுவலக உதவியாளர் போன்ற பணிகளுக்கு பிரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இந்த கேள்விகளுக்கு முதல்ல உங்களுக்கு பதில் தெரியுதா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 7 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 7க்கு வந்து உங்களுக்கு எத்தன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்ஸர் தான் நம்ம முந்தைய வினாத்தாள்ல சொல்யூஷனோட பார்க்க போறோம். நீங்க முதல் தடவ நம்ம சேனல பார்க்கிறவரா இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேருந்துகளில் உள்ள முதலுதவி அது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எந்த நிறத்துல இருக்கும்? ஸோ நிறைய பேர் பஸ்ல பயணம் பண்ணியிருப்பீங்க. கமால்ல தெரிவிங்க. ஒரு ஜோக்கர் கொண்ட சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்? மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்? எந்த மிருகம் தாவரம் மற்றும் விலங்குகளையும் சேர்த்து உண்ணும்? ஸோ ஒரு மிருகம் வந்து தாவரத்தையும் உண்ணும், விலங்குகளையும் உண்ணும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. லீஃப் வருடத்தில் சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? ஓகேங்களா? அப்புறம் வந்து தாவரங்கள் எதன் மூலம் உணவை தயாரித்துக் கொள்ளும்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே தான் நம்ம பதிலா வந்து நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ இது வந்து அலுவலக உதவியாளர் பணிக்கு கேட்ட கொஸ்டின் தாங்க. எந்த மிருகம் தாவரம் மற்றும் விலங்குகளை உண்ணும்? நம்ம நாய் கூட சொல்லலாம். நாய் எல்லாமே சாப்பிடும். சரிங்களா? அப்ப கரடி. ஸோ இங்க 4 ஆப்ஷன் வந்து கரடி. மனுஷனும் தான். மனுஷனும் அந்த குடுக்கல. மனிதனும் தாவரம் மற்றும் விலங்குகளையும் உண்ணும். ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும்னா 8. ஸோ இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்ல. உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? 7. இந்தியாவின் தலைநகரம் எது? புதுடெல்லி. வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது? 7. கூடுகளில் வாழாத உயிரினம் எது? சரிங்களா? பார்த்தாலே தெரியும். காகம், புறா, கிளி எல்லாமே கூடு கட்டி இருக்கும். வௌவால் மட்டும் தான் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சிங்கம், கரடி, குரங்கு மேற்கண்ட விலங்குகளின் பொதுவான குணம் என்னன்னா, அந்த விலங்குகள் வீடு கட்டிக் கொள்ளாது. அது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை தேடும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். கீழ்க்கண்டவற்றில் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா இல்லை? தீபாவளி மதம் சம்பந்தப்பட்டது, ஈத், கிறிஸ்துமஸ் எல்லாம் மதம் சம்பந்தப்பட்டது. காந்தி ஜெயந்தி தான் கரெக்டான பதில். கீழ்க்கண்டவற்றில் எதற்கு கால்கள் இல்லை? எறும்பு, பல்லி, வண்ணத்து பூச்சி, மண்புழு. என்னங்க இவ்வளோ ஈஸியா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சரி இப்படிதான் கேட்பாங்க. தூய்மை பணியாளர், வாட்ச்மேன், மசால்ஜிக்கு இப்படி கூட கேட்பாங்க. நாம் சாப்பிடும்போது கீழ்க்கண்டவற்றில் எதை செய்யக்கூடாது? எதை செய்யக்கூடாதுன்னா, வாயை மூடிக்கொண்டு உணவை உண்ண வேண்டும். அது கரெக்ட் தான். உணவை மெதுவாக மெல்ல வேண்டும். அது கரெக்ட் தான். பேசுவதை தவிர்க்கணும். அது கரெக்ட் தான். வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும். இதுதான் தவறு. டி. அப்ப ரொம்ப சிம்பிளான ஜூலை மாதம் வந்து ஜூனுக்கு பின்பும் சரிங்களா? ஜூனுக்கு அப்புறம் ஜூலை மாதம். ஆகஸ்ட்டுக்கு முன்பும் வரும். கரெக்ட். அப்ப வந்து டி தான் ஆன்சர். ரூபாய் 55 உள்ள ஒரு கிளிய வாங்க. எத்தனை எத்தனை ரூ. 10 நோட்டுகள், எத்தனை ரூ. 2, எத்தனை ரூ. 1ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ரூ. 55க்கு வந்து நீங்க நோட்டு வாங்குறீங்கன்னா, எத்தனை ரூ. 10ன்னா 5 ரூ. 10 குடுத்துருப்பாங்க. சரிங்களா? எத்தனை ரூ. 2 நாணயம்னா 2 ரூ. 2 நாணயம். அப்ப ரூ. 54 பிளஸ் ரூ. 1 நாணயம். அப்ப 5 ரூ. 10 தாளு, 2 வந்து ரூ. 2 காயினு, 1 ரூ. 1 காயின். அப்ப 5, 2, 1 ஏ தான் ஆன்சர். ஸோ இப்படிலாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தாங்க கேட்பாங்க. ஓட்டு உரிமைக்குரிய வயது என்ன அப்படின்னா 18. மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா சீட்டா. அது சிறுத்தை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது? 7. உன் தாயின் சகோதரி உனக்கு அத்தை, மாமியார், பாட்டி, சித்தி முறை வேண்டும். இதுதான் கரெக்டான ஆன்சர். கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? அது 11. சரிங்களா? பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும்? அது சிவப்பு. கீழ்க்கண்டவற்றில் எது அனைத்துண்ணி? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது எல்லாமே சாப்பிடும் நாய். ஒரு ஜோக்கர் கொண்ட சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்னா 53 இருக்கும். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். கங்காரு எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னா அது ஆஸ்திரேலியா தான். தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஓகேங்களா? தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும்னா ஒளிச்சேர்க்கை. தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் 31 நாட்கள் இருக்கும் அப்படின்னா
7, 7 மாதங்கள்ல சரிங்களா? இப்ப வந்து ஜூலை, ஆகஸ்ட்ல 31, 31 தாங்க இருக்கும். சரிங்களா? அப்ப ஒரு வருடத்துல 31 எத்தனை மாதங்கள் 31ன்னா, அப்ப வந்து 30 எத்தனை மாதங்கள்னா 4, 28 வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம். சரிங்களா? மொத்தம் வந்து 12 மாதம். அதுல 7 மாதங்கள்ல 31 நாட்கள் இருக்கும். 4 மாதங்கள்ல 30 நாளும், 1 மாதங்கள்ல 28 அல்லது 29 லீப் வருடத்த பொறுத்து இருக்கும். லீப் வருடத்தில் மொத்தம் 366. அப்ப நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளு. லீப் வருடம் 1 நாள் கூட ஆகும் 366. எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. கல்லணை கட்டியவர் யாருன்னா? கரிகாலன். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னா 133. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் உள்ளது? சரிங்களா? ஸோ ஆந்திரால தான் இருக்கு. இட்லி மாவு அரைப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள். உளுந்து, அரிசி. நல்ல முட்டையை எவ்வாறு கண்டறிவது? நல்ல முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீரில் மிதக்கும். சரிங்களா? இப்படி தான் கண்டறியணும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எது? மதுரை. நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? எள். பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். கப்பலோட்டி தமிழர் வந்து வ.உ. சிதம்பரனார். பொறுத்துக. ஆத்திச்சூடி வந்து ஔவையார். திருக்குறள் திருவள்ளுவர். பார்த்திபன் கனவு சரிங்களா? கல்கி. மகாபாரதம் வியாசர். இப்போ ஆன்சர் வந்து சி. ஓடி விளையாடு பாப்பா என்ற எளியவர் பாரதியார். ராமரின் மனைவி பாஞ்சாலி, சூப்பநகை, மண்டோதரி, மேற்கண்ட எவரும் இல்லை. இதாங்க கரெக்ட். பொதுவாக காய்கறிகளை எப்படி வேணும்னா கழுவி வெட்ட வேண்டும். பாத்திரங்களை கழுவும் போது வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டும். பொறுத்துக. தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா முத்து, மணப்பாறை முறுக்கு, ராஜபாளையம் நாய், பத்தமட பாய். சரிங்களா? ஆன்சர் வந்து டி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கி விட்டது. உச்ச நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்ட கொஸ்டினுங்க. நான் எந்த வருஷம்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து படிக்காம போனா கூட நீங்க 40, 50க்கு 50 மார்க் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண். எப்ப கேட்டிருக்காங்க? இப்ப பார்த்தீங்கன்னா சண்டே 2021ல. ஆனா போன தடவ வந்து 50 மதிப்பெண்ணுக்கு தான் கேட்டாங்க. இந்த வட்டம் வந்து 100 மதிப்பெண் கேட்குறாங்க. ஆனா இந்த அளவு ஈஸியா இருக்குன்னு நம்புறோம். ஆனா அத விட கொஞ்சம் டஃப்பாவும் கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அலுவலகம் சம்மந்தமா, வீட்டு பராமரிப்பு சம்மந்தமா கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா இருக்கனால அப்படி கூட கேட்கலாங்க. ஸோ எதற்கும் தயாரா இருக்கிற மாரி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்ப இந்த கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாரி தான் படிக்கணும் போல இருக்கு. ஆனா ஒரு சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது தான். இருந்தாலும் ஒரு கன்ஃப்யூஸ் ஆவீங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 9 செட் குடுக்குறோம். அதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டாலே நீங்க அழகா கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் பிராக்டிகல் இன்டர்வியூ போயிடலாங்க. நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப், டெஸ்ட் பேட்ச்லாம் நம்ம ஓஏ, வாட்ச்மேன் அதாவது வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர், அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம்.